விருந்தோம்பலுடைய சிறப்பு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அரண் வலியுறுத்தல், இதுல அறத்தின் சிறப்பை நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல் குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதுல உயிர்க்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தங்க நல்லபடியா உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும், அதனோட சிறப்பும் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம்ல. அப்ப அந்த செல்வமும் சிறப்பும் எதனால நமக்கு கிடைக்கும்னா அறத்தினால கிடைக்கும். வேற என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, சிறப்பு ஈனும், ஈனும்னா தரும், சிறப்பை தரும், செல்வமும் ஈனும், செல்வத்தை தரும், அதனை நூங்கு, அதனை விட ஆக்கம், அதை விட சிறந்த செல்வம் எவனோ உயிர்க்கு. உயிர்க்கு வேற என்ன இருக்கு? அடுத்தது, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதுல நம்ம இல்லை எடுத்துக்கலாம். ஆக்கமும் இல்லை, ஊங்கும் இல்லை. ஊங்குனா துன்பம், இல்லை ஆக்கம் இல்லை. ஆக்கம்னா என்னது? அறம் இருக்குல்ல, அந்த அறத்தை விட சிறந்த ஆக்கமும் இல்லை, ஊங்கும் இல்லை. அப்படின்னா அந்த அறத்தை கைவிட்டவருக்கு வரக்கூடிய துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பத்தை விட சிறந்த துன்பமும் இல்லை. அப்போ அறத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். அறம் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு செல்வம் கிடைக்கும். அறத்தை நம்ம கைவிட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் வரும். அந்த மீனிங்ல இருக்கு. அடுத்தது, ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இதுல செல்லும் வாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். செல்லும் வாய்னா நீ எங்கெல்லாம் போறியோ, செல்கின்ற இடத்தில் எல்லாம் நீ அறத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, எந்தெந்த வகையிலெல்லாம் செய்யும், ஒல்லும் வகையாம் செய்யும் வகையில எல்லாம் நீ அறத்தை செய்து விடு. எங்கு சென்றாலும் நீ என்ன பண்ணாத? அறத்தை மட்டும் கைவிட்டு விடாதே, ஓவாதே. அடுத்தது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபர. என்னடா அறம் அறம் அறம்னு சொல்றாங்களே, அந்த அறம்னா என்ன? அத 3வது குறள்ல சொல்லிட்டாங்க. மாசிலன், மாசில குற்றம் இல்ல. எது குற்றம் இல்லாம இருக்கணும்? மனம் குற்றம் இல்லாம இருக்கணும். அப்ப மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபர. எல்லா அறங்களை விடவும் சிறந்த அறம் எது அப்படின்னா மனம் தூய்மையா இருக்குது. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ நல்லவனா இருந்தா போதும், அதுதான் அறம். அடுத்தது, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். திரும்பவும் ஒரு வரியில மனத்துக்கண் மாசுலன் ஆதல் சொல்லியாச்சு. அடுத்தது 4 விஷயங்களை விட சொல்றாங்க, அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா அழுக்காறு, பொறாமை, அவா பேராசை. ஆசை கொள்ளலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. அவா வெகுளி கொடுஞ்சினம், சினம் கோபம், அது வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னா சொல், இன்னா சொல்னா கடுமையான சொல், பிறருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடிய கடுமையான சொல். இந்த 4ஐயும் கைவிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் அறம்.